சர்க்குருவே சரணம். வணக்கம். உங்கள் அன்பன்பன் தேனி பாலா மீண்டும் ஐயனுடைய ஒரு அற்புதமான பதிவில் உங்களோடு சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. ரொம்ப ஒரு அற்புதமான வீடியோ. இது ஏற்கனவே முன்னாடி போடணும்னு நினைச்சேன். போன வீடியோக்குள்ள முன்னாடி ஒரு வீடியோல ஒருத்தங்களுக்கு நான் கழுத்துல கட்டியிருக்குன்னு சொல்லியிருந்தேன். இதை விட அற்புதமான நேருக்கு நேரம் நடந்த ஒரு விஷயம் தான் இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த வீடியோவுக்கான சாட்சி யாருன்னு பாத்தீங்கன்னா சாட்சாத் ஜெயக்குமார் சார், ராமையா சார் ரெண்டு பேரும் சாட்சி. அங்க இருந்த பல பேருக்கு அது தெரியும். ஐயனுடைய குடில நடந்த மிகப்பெரிய ஒரு விஷயம். ஐயன் வீடு இருக்கு பாத்தீங்களா, நீ குடில்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த வீட்டுல நடந்த மிகப்பெரிய அதிசயமான அற்புதமான ஒரு விஷயம். சரிங்களா, அதுதான் இந்த வீடியோட சாராம்சம். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு ஐயனுடைய அற்புதம் என்னங்கிறத என்னோட வார்த்தை. என்னடா கட்டியா இருக்குன்னு, கேன்சர்களை அதிகமாக மருத்துவத்தின் மூலமாக முடியாத சில விஷயங்களை நம்ம அப்பா சர்க்குரப்பா சூப்பரா பண்ணி முடிச்சிருக்காருன்னு நிறைய என்னோட வீடியோல சாட்சிகளோட பதிவு பண்ணியிருப்பேன். அதனுடைய இதுதான் இந்த எனக்கு தாக்கம் ஏற்பட்டது இன்னைக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு. அதோட பாத்தீங்கன்னா ஐயனுடைய கருணை பெருமை என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ரொம்ப அற்புதமான வீடியோவா இருக்கும் இது. என்னுடைய லைஃப்ல நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கிறோம் செய்யறோம். ஆனா நம்ம காதுல கேட்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் தூண்டினால் அது மிகப்பெரிய ஒரு சரித்திரம், மிகப்பெரிய சாதனையாக இருக்கும் இல்லைங்களா. நமக்கு ஒரு விஷயம் ஏற்படணும், ஒரு மகிழ்ச்சி, ஒரு இது ஏற்படணும் அப்படின்னு சொன்னா ஒரு சாதனைகளை பார்த்து சரித்திரங்களை கேட்டுதான் நடக்கும். அதே மாதிரி இந்த வீடியோனுடைய சாராம்சம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் நாளை பௌர்ணமிக்கு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பௌர்ணமிக்கு ஒரு முக்கியமான விஷயம். அந்த பௌர்ணமிக்கு நம்ம கணக்கன் பெட்டி பழனிக்கு நான் போறேன். கண்டிப்பா அதில் ஐயனுடைய சில அற்புதமான ஐயனுடைய ஆணைகளை ஏற்று ஐயனுடைய அந்த சொன்னதை கேட்டு இதை செய்யப்பான்னு சொன்னதை கேட்டு அதை போய் பண்ண போறோம். மிக அற்புதமான ஒரு வீடியோவா அது இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சரியான ஒரு வீடியோவா இருக்கும்னு நினைச்சு அதை போட்டுட்டு இருக்கேன். ஒரு தீப திருநாள், அதாவது தீபாவளி அன்னைக்குன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு தான் இது நம்ம ஜெயக்குமார் சாரும் ராமையா சார் இவங்கள வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. ஜெயக்குமார் சார் இதை பதிவு பண்ணியிருக்காங்க. என்னிடத்துல பேசும்போது நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா அவருடைய புத்தகமாவும் இதை பதிவு பண்ணியிருக்காங்க. இது எனக்கு என் மனதை பாதித்த ஒரு விஷயம். எனக்கு அப்படியே ஒரு உந்துதலை ஏற்படுத்தின ஒரு விஷயம் தான் இந்த இது. எப்பவுமே ஐயனை சுத்தி குடியில் இருக்காங்க. ஐயனை சுத்தி 10 பேர் இருந்துட்டே இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும். அன்று பாத்தீங்கன்னா தீபாவளி திருநாள். அதுக்கு முதல் அந்த அம்மா என்ன செய்ய, ஒரு அம்மா வந்துட்டே இருப்பாங்களா. ஐயன்ட்ட எதுவும் பேச மாட்டாங்களா, அவங்க எதுவும் பேச மாட்டாங்களா, வருவாங்களா, ஐயன்ல உட்காந்துருக்கும்போது அவங்களும் உட்காருவாங்களா, போயிடுவாங்களா. இதை நம்ம ராமையா சாரும் நம்ம ஜெயக்குமார் சார் நோட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க கொள்ள நாள். சரிங்களா, ஒரு அற்புதமான விஷயம் நடக்குது. என்னடா வந்து போறாங்க, எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க, இவ்வளவுதான் நடக்குதுன்னு சொல்லி அவங்க அதை பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு தீபாவளி நாள் இப்படித்தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படி உட்காரும் போது பாத்தீங்கன்னா அந்த அம்மாவை அன்னைக்கு தான் ஐயன் அந்த அம்மாவோட பேசியிருக்காரு. அப்ப எல்லாம் அந்த அம்மாவை பார்க்கும்போது அந்த அம்மா எப்பயுமே முக்காடு போட்டிருக்குமா. சரிங்களா, அதனால ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமையே போயிடுது. தன்னுடைய கழுத்துல இத்தனை பெரிய தேங்காய் அளவுல ஒரு கட்டி இருந்திருக்குங்க. இது நடந்த உண்மை. மிகப்பெரிய அற்புதமான ஒரு சாட்சியோட 2 பேர் இன்னைக்கு அவங்க சாட்சி, நிறைய பேர் சாட்சி. இந்த வீடியோ பாக்குறவங்க யாராவது அதுல இருந்திருந்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்க்கும்போது நானும் அங்க இருந்தேன்னு சொன்னா கருணை கூர்ந்து நீங்க அதை எனக்கு பதிவு பண்ணுங்க. மிக அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா சர்க்குரப்பா செய்த அற்புதங்கள் ஏராளம். அவர் இருக்கும்போது செய்த அற்புதங்கள் கொஞ்சம் நஞ்சமெல்லாம் இல்ல. சும்மா இன்னைக்கு கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்கள் அங்க வந்து சேரல. ஐயனை சும்மா நம்பல. இன்னைக்கும் நடக்க போய் தான் அந்த இடத்தை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. திரும்ப திரும்ப ஏன் வரணும், கணக்கன் பட்டிக்கு திரும்ப திரும்ப ஏன் வரணும்? நடக்குது. நான் ஒண்ணு கேட்கிறேன்னா அதை ஐயன் நடத்துறாரு. அதுதான். அப்ப அந்த அம்மா காலத்துல ஒரு கட்டி வந்திருக்கு. அன்னைக்கு தான் கூப்பிட்டு இருக்காரு. ஐயனோட குழியில பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த மேற்கு பக்கத்துல ஒரு அடுப்பு இருக்கும். அதுல தண்ணியை எப்பயாவது வச்சு காய்ச்சிட்டே இருப்பாங்க. அப்பமோ கிளாமான் கூப்பிட்டுருக்காரு. அந்த அம்மாவை கூப்பிட்டு அந்த அடுப்புல நல்லா விறக வச்சு தண்ணி நல்லா கொதிக்க விடு அப்படின்னு இருக்காரு. இந்த அம்மா போய் போட்டுட்டு அப்படியே போயிட்டு நல்லா அடுப்புகளை வச்சு எரிய விட்டு நல்லா கொதிச்சிருக்கு. எடுத்துட்டு வர ஐ மாதிரி இருக்காரு. நல்லா கொதிக்கும். அந்த தண்ணி எடுத்துக்கணும். அந்த ஐயன் முன்னாடி வச்சிருக்காங்க. ஐயன் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? அதை பார்த்துட்டு தண்ணியை பார்த்துட்டு அந்த அம்மாவை பார்த்துருக்காரு. அந்த அம்மாவோட அந்த கும்மாடம் போட்டிருக்காங்களா, முக்காடு விலகிறது, கழுத்தில் இவ்வளவு பெரிய கட்டி இருக்கு. ஐயன் பார்த்து சிரிச்சுட்டு தன்னோட கால்களை கொதிக்கும் நீரில், இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றேன், இது எல்லாம் சாட்சியாக நடந்த விஷயங்கள், அதே குடிலில் நடந்த விஷயங்கள்,
பெருமைக்காகவோ ஐயனை இது சொல்லணும், பெரிய இது பண்ணணும். நான் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? ஐயனை நான் சொல்லி பெரிய ஆக போறாரு? இல்ல, ஐயன் மிகப்பெரிய பரபிரம்மம், மிகப்பெரிய பரபிரம்மம் ஐயன். அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவரை நம்மளாம் ஒரு சின்ன, நானெல்லாம் ஒரு தூசி அவருக்கு முன்னாடி. ஆனால் எனக்கு தெரிந்தவற்றை சொல்லலைன்னா மண்டையை வெடிச்சிடும். எனக்கு நடத்திட்டு இருக்காரு இல்லையா, எனக்கு என்னோட நடத்தினார் இல்லையா இல்லையா அந்த ஒரு அற்புதமான விஷயங்களை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த தண்ணியில, தன்னோட கொதிக்கும் தண்ணியில தன்னோட கால் எடுத்து வச்சு விளாவி இருக்காரு. நல்லா நினைச்சு பாருங்க. இதெல்லாம் இல்ல, அப்படியே பிரமிச்சு போய் எல்லாரும் இருந்திருக்காங்க. எல்லாரும் பதிவு பண்ணியிருக்காரு. ஜெயக்குமார் சார் தன்னுடைய பதிவுல பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படியே மெய் மறந்து போய் நின்றுருக்காங்க. எடுத்துக்கொண்டு போய் போ, மூஞ்சி கை கால் கழுவு, மூஞ்சி கழுவு, காத்த கால் கழுவு, பூரா கழுவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தம்மா அந்த தண்ணியை எடுத்துட்டு கொண்டு போய் நல்லா கழுவி, மூஞ்சி கை கால் முகம் எல்லாம், கழுத்து எல்லாம் கையில கழுவிட்டு நேரா போய் அங்க ஐயன்கிட்ட சரண்டு உட்காந்துட்டாங்க. சரி சரி போ, போய் முக்காடு போட்டுட்டு மறுபடியும் போட்டுட்டு போய் அங்க ஆட்டோல்கள் உரல்கள் ஒண்ணு இருக்கும். குடில் போனவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த மரத்து ஐயனுடைய மரம், அந்த மரம் நட்ட மரம் இருக்கு, அது பக்கத்துல உரல் கல்ல இருக்கும். அந்த உரல் பக்கத்துல போய் அங்க போய் படு. இந்த அம்மா மறுபடியும் முக்காடு போட்டுக்கொண்டு அந்த உரல் கல்ல போய் பக்கத்துல படுக்குது. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அசந்து தூங்கிடுது. தூங்குனதுக்கு அப்புறம் ஐயன் கூப்பிடுற, ராமையா அந்த அம்மாவை எழுப்புடா சாமி. ராமையா அண்ணன் போய் அவரு அந்த அம்மாவை எழுப்புறாரு. அந்த அம்மா எந்திரிக்குது, போட்டு வருது. அந்த அம்மாவுக்கு தெரியல ஐயா கூப்பிடுறாருன்னு போகுது. போன ஐயன் காலையில் அப்படியே வந்து நிக்குது. நின்ன உடனே, எம்மா தாயே, செமக்கிற காலம் வந்தா செமந்து தான் ஆகணும், செமக்க மாட்டேன்னு சொன்ன எப்படி தாயே, பாரத்தை இறக்கியாச்சு, போய் வேலையை பாரு அப்படின்னாங்க. பேசி கொண்டிருக்கும் பொழுது இந்த அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய உடம்புல ஏதோ ஒரு உணர்வு அப்படியே எடுத்திருக்காங்க. இல்ல, அப்படியே அமிங்கிருச்சான். இது நான் சொல்லவில்லை, பதிவு செய்யப்பட்ட ஒன்று. ராமையா சாட்சி, ஜெயக்குமார் சார் சாட்சி. அவங்க எல்லாம் நேரடியாக பார்த்த விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காங்க. பொய் சொல்ல முடியாது. கூட இருந்தவங்க பொய் சொன்னா சொல்லிடுவாங்க, நாளைக்கு இருந்த என்ன பொய் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு. நடந்தவை அப்படியே நம்ம ஐயன் காலில் விழுந்து கதறி துடிச்சிருக்கு. அந்த இடத்துல உருண்டிருக்கு. சரி சரி போதாய், போய் வேலையை பார். எவ்வளவு பெரிய அற்புதங்கள், எவ்வளவு பெரிய அதிசயங்கள். இன்றும் அதுதான் நான் உங்களிடம் கைகூப்பி கேட்கிறதெல்லாம் அதுதான். உங்க பிரச்சனையை எடுத்துட்டு தயவு செஞ்சு சர்க்குரப்பாவை பார்க்க வாங்க. கணக்கன்பட்டிக்கு வாங்க, கணக்கன்பட்டி மண்ணை மிதிங்க. அவர் வாழ்ந்த வீட்டை பாருங்க. அவர் ஜீவ சமாதி அடைந்த அற்புத பூமி இந்த மோகன் தோட்டத்திற்கு வாங்க. விரியன் மரத்தை சுத்துங்க, உட்கார்ந்து இருக்காரு. அவர் வாழ்ந்த வீட்டை பாருங்கள். வேண்டுங்கள், கண்ணீர் விட்டு வேண்டுங்கள். நிச்சயமாக ஐயன் உங்களோடு வந்து உங்களுக்கு செய்வார். போங்க, போய் அந்த ஜீவ சமாதி ஐயனுடைய பூத உடல் அப்ப இருந்து மேல உயிராக வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த இடத்துக்கு போங்களேன். ஐயனோட மனம் விட்டு பேசுங்க, ஐயனோட மனம் விட்டு வேண்டுங்க, கண்ணீர் மல்க வேண்டுங்க. ஐயா, எனக்கு இந்த பிரச்சனை தீர்ந்து இருக்கிறது அல்லவா? எத்தனை பேருக்கு தீர்ந்து இருக்கு, நமக்கு தீராதா? இதை நம்பி போங்க. சர்க்குருவே நிச்சயம் எல்லாருக்கும் நல்லது செய்வார். நம்ம அப்பன் சர்க்குரு யாரையுமே கைவிட்டது சரித்திரம் கிடையாது. இனியும் அது நடக்காது. நல்லதே நடக்கும், கைவிட மாட்டார். போய் ஐயனோட வேண்டுங்க, நல்லது நடக்கும். மீண்டும் சர்க்குருனுடைய உண்மையான விஷயங்களை உங்களோடு பகிரும்போது மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் தேனி பாலா. வணக்கம். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.